பல்லாண்டுகள் தியானம் செய்தும் அந்த சூரபத்மனுக்கு இருக்கிற அந்த மூடத்தன்மையினாலே மக்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவனுக்கு யாராலும் வெற்றி பெற முடியாது, அவனால் யாரும் அவனை வெற்றி கொள்ளவே முடியாது. அவ்வளவு மிக பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஈசன் கொடுத்த வரத்துடன் இருக்கிறான். தேவர்களையும் மற்றவர்களையும் மனுஷர்களையும் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறான். காலம் பல சென்று கொண்டிருக்கிறது. கால கர்ம காரியம் என்று சொல்வார்கள். கால கர்மணி காரியம், காலமே காரியத்தை செய்கிறது என்று சொல்வார்கள். அப்படி அந்த சூரபத்மனுக்கு அவன் செய்கிற அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் மக்கள் எல்லோரும் ஈஸ்வரனிடம் முறையிட்டார்களாம். அப்படி ஈஸ்வரனிடம் முறையிடும் பொழுது ஈசன் அவர்களுக்கு அபயஹஸ்தம் தந்து, மக்களே கவலைப்படாதீர்கள், உமக்காக நாம் நம்முடைய சக்தியாக இருக்கிற, நம்மிடம் ஒரு அம்சமாக இருக்கிற ஒரு சக்தியை நாம் உருவாக்குவோம். அந்த சக்தியின் அடிப்படையிலே அந்த சூரபத்மனை வதம் செய்யும் நமது சிவசக்தி அம்சமாக ஒரு குமாரன் தோன்றுவான். அந்த சிவசக்தி அம்சமாக இருக்கிற குமாரன் வந்து சூரபத்மனை வசம் செய்வான் என்று அபயஹஸ்தம் தருகிறார். இந்த இடத்திலே முருகப்பெருமான் அவதாரம் தோற்றத்தின் காரணம் நிகழ்கிறது. அப்படி சிவபெருமான் மக்களுக்கு ஆறுதல் தந்து அதற்கான கால நேரம் வரட்டும் என்கிறார். அப்படி அந்த காலமும் வந்தது. தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி பிழம்பு வெளிப்போனது. சிவபெருமானின் நெற்றிக்கண் என்று சொல்கின்ற அந்த மூன்றாவது கண் என்று சொல்வார்களே, திவ்ய சத்சுகு என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த மூன்றாவது நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு அக்னி பிழம்பு வெளியிலே சென்றது.